ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பிரமம் அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் நையாயிகன் என்ன சொல்றான், பிராபாகரன் என்ன சொல்றான் அப்படின்றதை பார்த்தோம். இப்பொழுது எம்பெருமானாருடைய பட்சம். எம்பெருமானார் பட்சம் ரொம்ப சுலபமானது, ரொம்ப நமக்கு வேண்டிய பட்சம், ரொம்ப புரிஞ்சுக்க எளிமையான பட்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு. நையாயிகன் என்ன சொன்னான், எதிரில கிழிஞ்சல் தான் இருக்கு, அது ஏன் வெள்ளியாக தோற்றம் அளிக்கிறது அப்படின்னா, கிழிஞ்சலை பார்த்த பிறகு வெள்ளியினுடைய ஞாபகம் வரும். இந்த ஞாபகமே கண்ணுக்கும் அந்த வெள்ளிக்கும் ஒரு தொடர்பாக அமைகின்றது. அதனால நமக்கு புதுசான ஒரு தோற்றம் வருகின்றது. என்ன தோற்றம்? எதிரிலே வெள்ளி இருக்கின்றது அப்படின்ற தோற்றம். நையாயிகனுடைய அந்த நோக்கத்துல முக்கியமான பாகம் என்ன அப்படின்னா, அவன் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறான் என்றால், கண்ணுக்கு ஒரு தோற்றம் வரணும் அப்படின்னா கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் ஒரு தொடர்பு எப்படியாவது சொல்லி ஆகணும். ஆக இந்த ஸ்மரணம், இந்த ஞாபகம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு தொடர்பாக அமைகின்றது. ஆகையினால எதிரில வெள்ளி அப்படின்ற ஒரு தோற்றம், இதான் இல்யூஷன். இது நையாயிகனுடைய பட்சம். பிராபாகரன் என்ன சொன்னா, இல்யூஷன், பிரமம் அப்படின்றத ஒப்புக்கொள்ளவே வேண்டாமே. கண்ணுக்கு அந்த முத்துச்சிப்பியானது விஷயமா இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பளபளப்புனால வெள்ளியினுடைய ஞாபகம் வருது. ஆனா அந்த ஞாபகம் இருக்கு இல்லையா, நான் கடையில பார்த்த வெள்ளி, போன வாரம் பார்த்த வெள்ளி அப்படின்னு ஞாபகம் இருக்காது. வெறும் வெள்ளி அப்படின்ற மட்டும் ஞாபகம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அப்ப ரெண்டு அறிவுகள் இப்போ நமக்கு இந்த நேரத்துல என்னது, எதிரில பொருள், வெள்ளி அப்படின்னு ரெண்டு தனித்தனி ஞானம். நம்ம என்ன பண்றோம்னா, இது வேற அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்காம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எதிரில் இருக்கக்கூடிய வெள்ளியை போய் எடுக்கிறோம். அது வெள்ளி இல்ல, எதிரில் இருக்கக்கூடிய பொருளை போய் எடுக்கிறோம். ஏன்னா வெள்ளின்னு தெரிஞ்சா எடுப்போம் இல்லையா, எப்படி வெள்ளின்னு தெரிஞ்சா எடுப்போமோ அதே போல இப்போ இது வெள்ளி அல்ல அப்படின்னு நமக்கு தெரியல, அது போதும் எதிரில் இருக்கக்கூடிய பொருளை எடுக்கிறதுக்கு என்று இப்படி ஒரு பட்சத்தை இவன் பிராபாகரன் சொன்னான். எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னா, எதிரில் வெள்ளி இருக்கே, அதனாலதான் எதிரில் வெள்ளி அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படுகின்றது. ஏன்னா அடிப்படையில என்ன தெரிஞ்சுக்கணும், கண்ணு எப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்கும், எதிரில என்ன பொருள் இருக்கோ அதை பற்றின தோற்றத்தை கொடுக்கும். எதிரில குடம் இருந்தா குடம் எது அப்படின்னு கண்ணு காட்டி கொடுக்கும். இப்போ எதிரில முத்திச்சிப்பி இருக்கு, கண்ணு என்ன காட்டி கொடுக்கறது, எதிரிலே வெள்ளி இருக்கின்றது அப்படின்னு காட்டி கொடுக்கறது. அப்பதான் ஒரு இவ்வளவு கஷ்டங்கள் என்னாச்சுன்னா, முத்திச்சிப்பி தானே இருக்கு, வெள்ளி இல்லையே அப்படின்றதுனால இவ்வளவு கலகங்கள்லாம் ஏற்பட்டது. எம்பெருமானார் என்ன பார்த்தாரு அப்படின்னா, என்ன சொன்னார் அப்படின்னா, எதிரில வெள்ளி இல்லைன்னாதான் இவ்வளவு கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கணும், எதிரில வெள்ளிதான் இருக்கே அப்படின்னு, இதான் யதார்த்த கியாதி, இருக்கிறது தானே கண்ணானது காட்டுறது, அவங்க இருக்கே வெள்ளியானது அப்படின்னு சாதிச்சார் எம்பெருமானார். எப்படி முத்துச்சிப்பியில வெள்ளி இருக்கும், கிளிஞ்சல் எப்படி வெள்ளி இருக்கும் என்றால், முத்துச்சிப்பியை பார்த்து வெள்ளியினுடைய ஞாபகம் தானே வருது, அது யாருமே மறுக்கல. குடத்தினுடையோ துணியோட ஞாபகமோ வெள்ளி முத்துச்சிப்பியை பார்த்து வராது. யாருக்குமே குடம் அப்படின்ற பிரமே ஏற்படாது, வெள்ளி அப்படின்ற பிரமம் தான் ஏற்படும். ஏன் ஏற்படுறது என்றால், அந்த முத்துச்சிப்பிக்கும் அந்த வெள்ளிக்கும் ஒரு சாமியம் இருக்கு, ஒரு ஒப்புமை இருக்கு. என்ன ஒப்புமை இருக்கு, இதுல இருக்கக்கூடிய பொருள்களை போலதான் வெளியில இருக்கக்கூடிய பொருள்களும் பலபலன் இருக்கு, வெளியிலயும் ஒரு பலபலன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு இது எல்லாருமே ஒப்புக்கொண்டாக வேண்டும். நையாயிகனோ பிராபாகரனோ எல்லாருமே இதை ஒப்புக்கொண்டாக வேண்டும். எம்பெருமான் என்ன பார்த்தார் அப்படின்னா, இதே நினைவை கொஞ்சம் இன்னும் அதிகமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இழுத்து என்ன சாதிக்கிறார் எம்பெருமானார் என்றால், எதில் இருக்கக்கூடிய அந்த முத்துச்சிப்பியில வெள்ளியினுடைய அம்சங்களே இருக்கு அப்படின்னு சொல்லிடலாமே. முத்துச்சிப்பிக்கும் வெள்ளிக்கும் ஒரு ஒப்புமை இருக்கு, ஒரு சாமியம் இருக்கு அப்படின்றத எல்லாருமே ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். அதை எம்பெருமானார் கொஞ்சம் நீட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, அப்ப அந்த முத்துச்சிப்பியில வெள்ளியினுடைய சில பாகங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லிடலாமே. ஏன்னா சாமியம் ஒப்புமை அப்படின்னா என்ன அர்த்தம், 100% இருக்கு, இது முத்துச்சிப்பின்னு வச்சுப்போமே, அது வெள்ளியோட சமமாக இருக்கு, ஒத்து இருக்கிறதாக இருக்கு அப்படின்னா என்ன, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், இதுலயும் பளபளப்பு அப்படின்ற தன்மை இருக்கு, வெள்ளியிலும் பளபளப்பு அப்படின்ற தன்மை இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்ப பளபளப்புன்ற தன்மை ஏன் இது ரெண்டுத்துல மட்டும் இருக்கு, ஏன் குடத்துல கிடையாது அப்படின்னா என்ன சொல்லி ஆகணும், குடத்துல அந்த பளபளக்கக்கூடிய அந்த சில பாகங்கள்லாம் இல்லையே, அதனால குடம் பளபளன் அப்படின்னு இல்லை. வெள்ளியிலையும் முத்துச்சிப்பிலையும் பளபளக்கக்கூடிய பாகங்கள் இருக்கே அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லி ஆகணும். அததான் எம்பெருமானார் பிடிக்கிறார். அப்போ இந்த முத்துச்சிப்பில 100 பாகங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே,
இந்த 100 பாகங்கள்ல அதே போல வெள்ளியில 100 பாகங்கள் இருக்கு. வெள்ளி ஆனது எல்லா விதத்திலும் பலபலன் இருக்கும். முத்துச்செப்பி சில இடத்துல மட்டும் பலபல அப்படின்னு இருக்கு. அந்த பலபல இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை மட்டும் பார்த்துதான் நமக்கு என்ன ஆகுது, வெள்ளியினுடைய ஞாபகம் வந்திருக்கு. பெருமானார் சாதிக்கிறார், வெள்ளியில 100க்கு 100 பாகங்கள் எல்லாம் பலபலன் இருக்கக்கூடிய பாகங்கள். முத்துச்சிப்பியில 80 பாகங்கள் பலபலக்காது, 20 பாகங்கள் பலபலன் இருக்கும் இல்லையா? அப்ப பலபலக்கிற பாகங்கள்னா என்னது? அது வெள்ளியினுடைய பாகங்கள் தானே. அப்ப வெள்ளியானது முத்துச்சிப்பியில இருக்கேங்க. அப்ப நம்ம என்ன ஆயிருக்குன்னா, கண்ணுக்கு 100 பாகங்கள் இருக்கு அந்த முத்துச்சிப்பியில, கண்ணு 20 பாகங்களை மட்டும்தான் அங்க ரீச் இருக்கு. 20 பாகத்துலதான் அந்த பலபலக்கக்கூடிய வெள்ளியினுடைய பாகங்கள் இருக்கு. அப்ப எதிரில வெள்ளி இருக்கத்தானே செய்கிறது. அப்ப எதிரில வெள்ளி இருக்கு அப்படின்றது இது பொய்யே கிடையாது, இது இல்யூஷனே கிடையாது அப்படின்றதுதான் எம்பெருமானாருடைய கூற்று. இதான் சத்காரியவாதம் அப்படின்னு. ஆக என்ன ஆகுதுன்னா, இந்த நையாயிக்கனுடைய மதத்துல என்னாச்சு, அவனுக்கு வெள்ளியினுடைய ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஞாபகம் வந்ததுனால புதுசா வெள்ளி அப்படின்னு தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு அவன் சொன்னான். பிராபாகரன் என்ன பண்ணான் அப்படின்னா, புதுசா தோற்றம்லாம் வேண்டாம், வெள்ளியினுடைய ஞாபகம் அதுவே போதும் அப்படின்னு பிராபாகரன் சொன்னான். எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னா, எதிரில் அந்த கிளிஞ்சல்ல வெள்ளியானது இருக்கே அப்படின்னு சாதிச்சிட்டார். என்று அது எப்படி இருக்குன்னு சாதிச்சார். ஏன்னா வெள்ளியினுடைய அந்த பலபலக்கக்கூடிய அம்சங்கள் பாகங்கள் அதுதான் முத்துச்சிப்பியிலும் இருக்கு. ஆகையினால முத்துச்சிப்பியிலும் கூட வெள்ளியானது இருக்கு. இருக்கிற வெள்ளியை தான் நம்ம பார்த்திருக்கோம். மொத்தம் 100 பாகங்கள்ல 80 பலபலக்காதது, 20 பாகங்கள் பலபலக்கக்கூடிய பாகங்கள், அதுதான் வெள்ளியினுடைய பாகங்கள். அதை மட்டும் பார்த்ததுனால எதிரில வெள்ளி இருக்கே அப்படின்னு சொல்றதுல ஒரு குறையுமே கிடையாது. ஆகையினால எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார், இது இல்யூஷனே கிடையாது, சரியான ஞானம் தான் அப்படின்னு சாதிக்கிறார். மறுபடியும் அந்த ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலயும் நம்ம வேண்டியது என்றால் நம்ம டிஸ்கஷனை இந்த விஷயத்துல நம்ம டிஸ்கஷனை வைத்துக்கலாம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.